வணக்கம் மக்களே, ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு 3 முக்கிய அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் அட்டையை புதுப்பிக்க சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன. பயனர்கள் தங்கள் வாழ்நாளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆதாரை புதுப்பிக்க முடியும். எனவே நீங்கள் ஆதாரில் திருத்தம் செய்ய நினைத்தால் எத்தனை முறை செய்யலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதார் அட்டை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படுகிறது, அதாவது UIDAI. ஆதார் அட்டை ஒரு முக்கியமான ஆவணம். இது பல வகையான சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆதார் அட்டையின் உதவியுடன் புதிய சிம் கார்டு வாங்குவது, வங்கி கணக்கு தொடங்குவது, அரசின் மானியத்துக்கு விண்ணப்பிப்பது என அனைத்திற்கும் பயன்படுத்தலாம். மேலும் ஆதார் அட்டை உதவியுடன் பாஸ்போர்ட் பெறலாம். இப்படி பல முக்கிய விஷயங்களுக்கு ஆதார் பயன்படும் நிலையில் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் தவறாக இருந்தால் அதை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். பிறந்த தேதி, செல்போன் எண் மற்றும் முகவரி ஆகியவற்றை ஆதார் அட்டையில் புதுப்பிக்கலாம். UIDAI இணையதளத்தின் உதவியுடன் மை ஆதார் போர்ட்டலில் இருந்து ஆதாரை ஆன்லைனில் புதுப்பிக்கலாம். தற்போது எந்த கட்டணமும் இல்லாமல் பயனர்கள் ஆதாரை புதுப்பிக்க முடியும். ஆதார் அட்டையில் பல திருத்தங்களை மேற்கொள்ளலாம். இருப்பினும் ஆதார் புதுப்பிப்புக்கு சில வரம்புகள் உள்ளன. ஆதார் அட்டையில் உள்ள பெயரை மாற்றலாம். ஆதார் அட்டையில் பதிவான பெயரை வாழ்நாள் முழுவதும் 2 முறை மாற்றலாம். இதற்கு பிறகு பெயரை மாற்ற UIDAI ஒப்புதல் தேவைப்படும். மேலும் உங்கள் சார்பாக ஏன் பெயர் மாற்றப்படுகிறது என்பதற்கான ஆதார ஆவணங்களை நீங்கள் வழங்க வேண்டும். ஆதாரில் பெயரை தவிர வேறு முகவரியை மாற்ற எந்த விதியும் இல்லை. வாழ்நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். பெரும்பாலான ஆதார் அட்டை கோரிக்கைகளை 30 நாட்களுக்குள் UIDAI அங்கீகரிக்கிறது. உங்கள் ஆதார் அட்டையை முடிக்க 90 நாட்கள் ஆகும் என்றால் நீங்கள் 1947 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது UIDAI தொடர்பு கொள்ளவும். அனைத்து ஆதார் பயனர்களும் ஆதார் அட்டையை புதுப்பிக்குமாறு UIDAI கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசை நம்பினால் 10 ஆண்டுக்குள் பழமையான ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். 14 டிசம்பர் 2024க்கு முன் ஆதார் அட்டையை ஆன்லைனில் புதுப்பித்தால் உங்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஏனெனில் 14 டிசம்பர் 2024 வரை ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை அரசாங்கம் வழங்குகிறது. ஸோ யாரெல்லாம் இன்னும் ஆதார் அட்டையை புதுப்பிக்கலையோ அவங்கெல்லாம் புதுப்பிச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.